பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 4வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்வது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆமீன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷருக்காக ஆண்டவரே இரத்தம் சிந்தி மரித்த ஒரு தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன். எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால் ஆண்டவரே, மிருகத்தின் இரத்தத்தினால் அது முடியாது. மிருகத்துக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் செய்த பாவங்கள் என்னவென்று. எங்களைப் போல ஒரு மனுஷ ரூபம், ஒரு மனுஷனால் மாத்திரமே பாவங்களை மன்னிக்க முடியுமானால் தேவகுமாரன். ஆமீன். அவர் பரிசுத்தமாய் கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரணத்தை ருசி பார்த்து, கொடுமையான மரணம் ஆண்டவரே, அணு அணுவாக சித்திரவதை பண்ணி கொல்லப்பட்டது. அவருடைய பரிசுத்த இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே மாத்திரமே எல்லா மனுஷருடைய பாவங்களை கழுவ முடியும். ஆமீன். எங்களுக்காக ஜீவபலியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறதே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களை வேலி அடைப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே. எல்லா தீமைகளுக்கும், எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே விடுதலை உண்டு. நன்றி ஆண்டவரே. அந்த இரத்தம் எங்களை வேலியடைப்பதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள, இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீரின் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ராஜா. எந்த ஒரு மனுஷருக்காகவும் தன் தாயோ தன் தகப்பனோ உடன் பிறந்தவர்களோ மறிக்க முடியாது. எங்களுக்காக எங்களை மீட்கும்படியாக தேவகுமாரன் பரத்தி விட்டு பூமிக்கு வந்தீரே. விலையேற பெற்ற இந்த அன்பு, அந்த அன்பு எங்களுக்குள்ளே அது ஊற்றப்படட்டும் என்றாச்சா. நாங்களும் ஒருவர் ஒருவரை நேசிக்கத்தக்கதான உண்மையான இந்த அன்பின் சாயல் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆமீன். ஆண்டவரே, இறங்குவீராக. இந்த நாட்களிலே கணவன் மனைவிக்குள்ள அப்பேற்பட்ட அன்பின் ஆவி ஊற்றப்படட்டும். பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய அன்பின் ஆவி ஊற்றப்படுவதாக தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த குடும்பங்கள் பிரிவினால பிரிந்திருக்கிறதோ இவ்வேளையிலே கர்த்தாவை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பார்வைக்கு முன்பதாக வைக்கிறோம். பிரிந்திருக்கிற கணவன் மனைவி, பிரிந்திருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. உம்முடைய வெளியேற பெற்ற அன்பு ஊற்றப்படுவதாக. உம்முடைய அன்பினால் மாத்திரமே சகல பாவங்களை மூட முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையுமே அது சகிக்குமே. ஆமீன் பிதாவே, எங்களுக்கு இறங்குவீராக ராஜா. ஆமீன்.
உம்முடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்களை உம்முடைய பிள்ளைகள் திரும்ப எதிர்க்காத படிக்க அன்பினால் மாத்திரமே உம்முடைய அன்பின் சாட்சி நிமித்தமாகவே அமைதலாயிருக்கிறோம் ராஜா. அமீன் தகப்பன். எத்தனை இடையூறுகள் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உம்முடைய விசுவாசிகளுக்கு எத்தனை விதமான மந்திர கட்டுகள் உண்டு பண்ணாலும் நாங்கள் பொறுமையாய் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை அனுதினமும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அன்பு நிமித்தம் மாத்திரமே நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களை மன்னிக்கிறோம் என்றாச்சா. அவர்கள் மனம் திரும்ப தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அமீன் ஆண்டவரே, நீரே எங்கள் முன்மாதிரி. உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அனுகிரகத்தை தாரும் தகப்பனே. இந்த அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இந்த அன்பு எல்லா மனுஷரும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அதை தங்களுக்குள் உம்முடைய ஆவி ஊற்றப்பட கர்த்தாவை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அமேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வெளியேற பெற்ற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுக்கு ஈடு இணையாக உலகத்திலே நாங்கள் எந்த காணிக்கையும் செலுத்த முடியாது. எங்களை கூட நாங்கள் ஈடாக கொடுக்க முடியாது. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் மாத்திரமே பரிசுத்தரப்பா. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு ஈட இணையாக ஒருவரும் இல்லை தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொருடைய தேவைகள் ஏற்ற வழியில சந்திக்கப்படுவதாக, மன விருப்பங்களை ஏற்ற வழியில நிறைவேற்றுவீராக. அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறத்தக்கதான கிருபை அருள் செய்வீராக அப்பா. இன்னுமாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்காக தெய்வ சமூகத்தில் வரும் ராஜா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தீங்கும் நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிப பெண் பிள்ளைகள் ஆண்டவரே வஞ்சிக்கிற மனுஷருடைய வார்த்தையை கேட்டு தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்காங்கப்பா. புத்தி தெளிவில்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்குவீராக, இறங்குவீராக நாவியானவரே. எல்லா ஸ்கூலிலும் ஆண்டவரே டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாம் நல்ல ஒரு கவுன்சிலிங் பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தக்கதான கிருபை நீங்க தாங்க. ஆமீன். என் ஆவியானவரே, வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கிறது அதிகம் அப்பா. பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் நடந்த பலவிதமான காரியங்கள் ஆண்டவரே பாதிப்புக்குள்ளாய் இருக்குது. தேவரீர் அறிந்திருக்கிறீர். பொல்லாத மனுஷருடைய கண்களுக்கு பிள்ளைகளை மறைத்தருளும், மறைத்தருளும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தி அருள் செய்யுங்கப்பா. மாயை வலையை முன்னாடி விரித்து அதை விளைவிக்கிறாங்க. பிள்ளைகள் ஒன்றுமறியாத பிள்ளைகள் தன் வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க ஐயா. கர்த்தாவே இறங்கி அருளுவீராக ராஜா. அந்த பெற்றோர்களை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஞானத்தினால் நிரப்புங்க. வஞ்சிக்கிற ஆவி சுற்றி கொண்டு இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த குட்டைக்குள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாதுகாப்பு உண்டு. ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கும்படியான மன ஏவுதலின் ஆவி உண்டாகட்டும் என் தகப்பனே. ஆமீன் என் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக மரித்தவர், ரத்தம் சிந்தினவர், வெளியேற பெற்ற அந்த ரத்தத்துக்கு பிசாசு நடுங்குறான். வஞ்சிக்கிற ஆவி நடுங்குது. அந்தகார கிரியைகள் கிட்ட நெருங்க முடியாதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களை வேலி அடைக்கிற தகப்பன். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க பாதுகாத்து கொண்டிருக்கீங்கப்பா. நன்றி அப்பா. இந்த பாக்கியம் எல்லா மனுஷருக்கும் கிடைக்கட்டும். ஆமீன் பிதாவே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தீரும், நன்றி செலுத்தீரும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எல்லையெங்கும் வேலி அடைங்கப்பா. ஒவ்வொரு இராணுவ வீரர் தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. -டிகிரிலும் அவங்க டியூட்டி பார்த்து கொண்டு இருப்பாங்க. குடும்பத்தை பிரிந்திருப்பாங்க. அந்த மன உளைச்சல் இருந்து எல்லாம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க தகப்பனே. ஆமீன் அப்பா. அவங்க கூடவே நீங்க இருங்க. உங்களோட மெல்லிய சத்தம் அவங்க செவியில கேட்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா துர் ஆலோசனைகள், வஞ்சிக்ராவின் கிரியைகள், எதிராளி நாட்டின் கிரியைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் அத்தனையும் செயலற்று போவதாக. ஹல்லேலூயா. ஆமீன் ஆண்டவரே. உடைய பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. உங்களுடைய சித்தத்துக்கு எங்கள் தேசத்தை அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். உலக நாடுகளில் எல்லாம் உடைய சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லையெங்கும் வேலி அடைங்க. பிரதமருக்கு நல்ல ஞானத்தையும் ஆலோசனையும் சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக. இராணுவ வீரர்களை பாதுகாப்பீராக. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாலஸ்தீன், ஈரானுக்காக, உக்ரைன், ரஷ்யாக்காக, சிரியா, லெபனனுக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா அப்பா. டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம். சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு நாட்டின் அதிபரும் தன் மக்களை நேசிக்கட்டும். தன் மக்களுக்கு என்ன தேவென்பது நினைத்து அதன்படி அவங்க ஆளுகை செய்யட்டும் என் தகப்பனே. ஆமீனப்பா. தேவையில்லாத யுத்தங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. யுத்தம் செய்கிறவர்களும் அதனால் பாதிக்கப்படுறதும் பொதுமக்கள் மாத்திரமே என் ராஜா. அப்பா, இறங்குவீராக, அவர்களோடு பேசுவீராக தகப்பனே. தேவ சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள், பரிசுத்தவான்கள் பேராய் தொடுங்க. இந்த நாட்களில் அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. வேலி அடைப்பீராக. ஆமீன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரில் சிந்தப்பட்ட பரிசு இரத்த கோட்டைகள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.